ஓ, இந்த பழைய டெக்னிக்கல் இப்பெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேங்குதுப்பா. ஆ, முன்னாடியெல்லாம் எனக்கு நல்ல நல்ல முயலும் மானும் கிடைக்கும். ஆ, அதெல்லாம் பொன்னான நாள். ஆ, அட குழிய வெட்ட போனா பூதம் கிளம்புன கதையா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும், எலிதானே. எலி சக்கரவள்ளி கிழங்கோட. ஆ, இன்னைக்கு நமக்கு விருந்துதான். அங்கே நில்லு. யார் நீ? இதுவரைக்கும் உன்னை இங்க நான் பார்த்ததே கிடையாதே. அது வந்து என்னது வந்து போய் நான் கேட்டது உன் காதலே விழலையா? என் காதுல விழுந்துச்சு. ஆ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சாப்பிட போற உணவு கிட்ட நான் எதுக்கு பேரையும் இடத்தையும் கேட்கணும் சொல்லு. நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் புத்தியை யூஸ் பண்ணுவேன். அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நம்ம புத்தியை யூஸ் பண்ணா போதும். நான் அதை ஒரு தடவை சோதிச்சு பார்க்கணும். அதுவா நரியண்ண, என்னோட நண்பர் கரடி எருமையோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? இது என்ன உயிரினம்? அவரு அப்படி ஒரு உயிரினம். அவர் உடம்பு கரடி மாதிரி இருக்குமா, அப்புறம் தலை எருமை மாதிரி இருக்கும். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு நரியோட மாமிசம். இது நம்ம கிட்ட சொல்றது உண்மையா? அது என்ன உயிரினம்? ஒருவேளை நீங்க கரடி எருமைய பார்த்தது இல்லைன்னா என் கூட வாங்க நரியண்ண. போகும்போது நாம பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது நான் கூட வருவேன். என்னோட சொந்தக்காரர் ஒருத்தருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நீ உன் வழியை பார்த்துட்டு போ. அட கொடுமையே, அதோட பேரை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. பேசாம நான் இங்க இருந்து ஓடிடுறேன்ப்பா. எவ்வளவு நேரமா நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? ஒரு முயலாவது இந்த பக்கமா போக கூடாது? ரொம்ப பசிக்குது. இங்க உட்காந்துட்டு இருக்கிறதால எதுவும் ஆக போறது இல்ல. சரி, கிளம்பலாம். ஒரு எலி, இது போதுமே. என்ன இது? உனக்கு என்ன கண்ணு குருடா? யாரு முன்னாடி வேணாலும் இப்படி வந்து குதிப்பியா? என்ன, உனக்கு என் அடையாளம் தெரியலையா? சின்ன சின்ன பிராணிகள்லாம் என்ன பார்த்ததை எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? அப்படியா? ஆனா நான் என்னமோ உன்னை நல்ல புத்திசாலி, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க சின்ன பையன்ல நினைச்சேன். நான் அப்படி சொல்லலையே. அப்புறம் வேற என்ன? என்னமோ ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசுற. இவன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள் மாதிரி தெரியுதே. நான் அப்படி எச்சரிக்கையா இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஓ அப்படியா? சரி சரி, அப்படின்னா நீங்க நல்ல மனுஷன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் உன்னை சாப்பிட விரும்புறேன். நான் என்னோட நண்பன் கரடி எருமைய பார்க்க போய்கிட்டு இருக்கேன். கரடி எருமையா? கரடி மாதிரியான உடம்பு, எருமை மாதிரி தலை, அப்புறம் பறவைகள்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவே. நீயும் என் கூட வரியா? நாம போகும்போது நல்ல நல்ல பாட்டை பாடிக்கிட்டே போகலாம். அப்புறம் என் நண்பன் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். வா போலாம். நண்பா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இரும்பல் அப்புறம் ஜுரம் மாதிரியும் இருக்கு. நீ போ, நான் வரல. முட்டாள், நான் இங்க யாருக்கிட்ட எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறாங்க. இது நீதானா? அட, என்னது இது? என்ன பார்த்து நீ கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல? ஐயோ, நான் பயந்துட்டேன். ஐயோ, நான் பயந்து போயிட்டேன். நான் 2 தடவை பயந்துட்டேன். இன்னொரு தடவை பயப்பட்டுமா? ஏய், நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ, இல்ல, நான் பயந்துட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை இங்க இருந்து துரத்தி விடணுமே. ஹே, நீ என்ன அப்படியே பார்த்து என் அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் என்ன யோசிச்சேன்னா உன்னை அப்படியே சாப்பிடணும்னு நினைச்சேன். ஓஹோ, அப்படின்னா நீ கொஞ்ச நேரம் இங்க காத்துட்டு இருக்கணும். அது ஏன்?
ஏன்னா என்னுடைய நல்ல நண்பன் கரடி எருமை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இல்லையா? இது கரடி எருமையா? யாரது? ஓ அவர் அந்த மாதிரி ஒரு உயிரினம். அவரு பாக்குறதுக்கு கரடி மாதிரி இருப்பாரு, ஆனா எருமை மாதிரி தலை. அவருக்கு உன்ன மாதிரி எலும்பே இல்லாத உயிரினம் ரொம்ப பிடிக்கும். அது யாரு? அப்படி ஒரு மிருகம் இருக்கா என்ன? அதனாலதான் நானும் போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்களா? போகும்போது நாம நிறைய பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். அது அது வந்து நண்பா, இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு எதுவும் வேண்டாம், நீ போலாம். ஷபா கடவுளே, இப்ப நான் பாதுகாப்பு. நா, 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 நா. அட, இது யாரு? நான் யாரு? இது யாரு? நான் யாரு? நீ ஒரு எலிதானே? இப்ப இதுகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்திட்டு ஓடிடணும். நான் கேட்டதோ காதுல விழலையா? நான் ஒரு எலிதான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொன்ன நீ? இது நாள் வரைக்கும் என்னை யாரும் அவமானப்படுத்தினதே கிடையாது. இப்ப நீ ஏன் இப்படி பேசுறனா? இதுக்கு முன்னாடி சக்திசாலியான ஒரு ஆளை பார்த்தது இல்ல. அது சரி, இதான் விஷயமா? அட பரவாயில்ல இருக்கட்டும், அவசரப்படாத. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க, தெரியுமா? பொய் சொல்லாத, அத நிரூபிச்சு காட்டு. ஓகே, என் பின்னாடியே வா. அப்பதான் நான் யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ சொல்ற, நானே பாக்குறேன். ஹேய், அட, எனக்கு உயிர் பிச்சை கொடு. என்ன நீ கொன்னுடாத, என்ன கொன்னுடாத, சரியா? அப்படின்னா இது சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஹேய், ஐயோ, இது சொன்னது உண்மையா? இது ஒன்னும் சாதாரண மிருகம் இல்ல போல இருக்கு. அட, இதுதான் அந்த எலி சொன்ன கரடி எருமை போல இருக்கு. நான் ஒரு பாவப்பட்ட ஏழக்கரடி. ஓ, என்ன மன்னிச்சிரு. சும்மா போய்கிட்டு இருந்த உடனே நான் வம்புக்கு இழுத்துட்டேன். இப்போ உன் பலம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு என்ன போக விடு. சரி போனா போதுன்னு மன்னிக்கிறேன் போ. இதுக்கப்புறம் எப்பயும் என் முன்னாடி வந்துடாத, ஓடி போ. ஓடுறான் பாரு முட்டாள், ஓடுறான். நான் தப்பிச்சிட்டேன்.